நான் அறிந்தவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திலும் அந்த நிலையை நான் பார்க்கிறேனே என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை பிடித்து உறுதிப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் தினந்தோறும் அழுது கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வரமாட்டாரா, நம்மோடு பேச மாட்டாரா, நமக்காக வேண்டிய ஆறுதல் சொல்ல மாட்டாரா, நம்மை பார்க்க வரமாட்டாரா என்று சஹாபாக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முக்கியமான வசியத்துகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட வசியத் என்றால், முகத்திலே துணி போடுவது, முகத்திலிருந்து துணியை அப்புறப்படுத்துவது, இரண்டு கையையும் தண்ணீரிலே நினைப்பது, அந்த தண்ணீரில் நினைத்த கையை முகத்திலே தடவுவது, இப்படியாக இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மஸாஜித். யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நல்லவர்கள், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இறந்து போன அந்த இடத்தில் கட்டிடங்களை எழுப்பி அங்கே வழிபாடு நடத்துகிற யூதர்கள், நசாராக்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்றார்கள். தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி ஈதா, யா அல்லாஹ் என்னுடைய கபரை மக்கள் விழா கோலம் கொண்டாடும் இடமாக ஆக்காதே யா அல்லாஹ். அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸன யுஅபத், யா அல்லாஹ் என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது செய்த பிரார்த்தனை. காரணம், தனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் வணங்கப்பட்டிருக்கிறார்கள். தனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மக்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்றும் அல்லாஹ் என்றும் எல்லாம் மக்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி ஈதா, அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸன யுஅபத், யா அல்லாஹ்வே என்னுடைய கபரை மக்கள் வணங்கக்கூடாது, என்னுடைய கபரை மக்கள் விழாக்கோலம் கொண்டாடக்கூடாது. லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர்